ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஏட்ரிபிள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ் கோசரம் வெயிட் பண்ண மாணவர்களும் சரி, இல்லை கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற மாணவர்களுக்கும் சரி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் ஏட்ரிபிள் எக்ஸாம் எல்லாருமே எழுதி முடிச்சு மேபி வந்து ஏப்ரல் 24லேருந்து ஏப்ரல் 30th வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் கோசரம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நாளைக்கும் வரலாம், இல்லை 2 நாட்களில் உங்களுக்கு இந்த ஏட்ரிபிள் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்துடும். இதையும் தாண்டி நீங்கள் ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஏட்ரிபிள் எக்ஸாம் எழுதாமலே நீங்கள் அமிர்தா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம். இது வந்து 2 கிரைட்டீரியாஸ் இருக்குது. இதில் வந்து எஸ்பெஷலி அவங்க ஒரு சின்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஏட்ரிபிள் எக்ஸாம் எழுதினாலும் எஸ்பெஷலி நீங்கள் மேக்ஸ் வர்சஸ் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 55 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 சப்ஜெக்ட்ஸையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணால் அக்ரிகேட் மார்க்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரிகேட் மார்க் வந்து 60% மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏட்ரிபிள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜில் சீட்ஸ் வாங்க முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்பெஷலி நீங்கள் உங்களோட ரேங்க் வந்த பிறகு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இது நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த சீட் வேண்டாம், நான் வந்து குவிட் பண்ணுறேன், இல்லை நான் இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் அந்த சீட் எடுத்தாலும் சரி எடுக்கலினாலும் சரி, காலேஜில் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணலினாலும் சரி, உங்களுக்கு அந்த 5000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எஸ்பெஷலி நீங்கள் ஏட்ரிபிள் எக்ஸாம் மூலமாகவோ இல்லை ஜெஇ எக்ஸாம் மூலமாகவோ நீங்கள் வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் அப்படின்னா இந்த 5000 ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். அதனால் நீங்கள் பர்டிகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா வேணாமாங்கிறது டிசைட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜில் சீட்ஸ் எடுக்கணும். அதாவது மொத்தம் 7 காலேஜ் இருக்குது அமிர்தா யூனிவர்சிட்டியே. அந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் நல்ல காலேஜில் நல்ல கோர்சஸில் சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களோட ஸ்கோர் கார்டு ஏட்ரிபிள் எக்ஸாம் முடிச்ச வாட்டி உங்களோட ஸ்கோர் கார்டு வரும். அந்த ஸ்கோர் கார்டு வச்சுட்டு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ அந்த 5000 நான் ரீஃபண்டபிள் ஃபீஸை வந்து பே பண்ணிடுறோம். பே பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி அமிர்தா யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு சீட்ஸ் வந்து அமைஞ்சிருச்சு, அதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். இதில் எஸ்பெஷலி உங்களுக்கு ஸ்லாப் 1ல் சீட்ஸ் கிடச்சிருக்கா, ஸ்லாப் 2ல் சீட்ஸ் கிடச்சிருக்கா, ஸ்லாப் T3ல் சீட்ஸ் கிடச்சிருக்கா, இல்லை நான் ஸ்காலர்ஷிப் ஃபீஸில் சீட்ஸ் கிடச்சிருந்தாலும் எந்த சீட்ஸ் கிடச்சிருந்தாலும் உங்களுக்கு அமிர்தா வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரூல்ஸுங்கிறது டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஈவந்தோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து எஸ்பெஷலி ஒரு சீட் எடுக்கிறீங்க. அந்த சீட்டு எடுத்த பிறகு நீங்கள் வந்து 1 lakh rupees வந்து அந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ணோம். ஈவந்தோ நீங்கள் ஸ்லாப் 1ல் சீட் எடுத்தாலும் சரி, ஸ்லாப் 2ல் சீட் எடுத்தாலும் சரி, ஸ்லாப் 3ல் சீட் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆனாவே உங்களுக்கு 1 lakh rupee வந்து ஃபீஸை பே பண்ணும். ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஈவந்தோ நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஃபாலோஅப் நம்மளோட சேனலில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 1 lakh rupees ஃபீஸை பே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு வேறு சீட்ஸ் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சீட்டு போயிட்டு அந்த சீட் வரும். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒரு சீட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அமிர்தா யூனிவர்சிட்டியில். நான் வந்து காலேஜுக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டேன். என்ட்ரி ஆன வாட்டி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சீட் ஏதோ ஒரு காலேஜில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாபில் கிடைச்சிருச்சு, இல்லை செகண்ட் ஸ்லாபில் கிடைச்சிருக்கு, இல்லை தேர்ட் ஸ்லாப்ல கிடைச்சிருக்கு, இல்லை நான் ஸ்காலர்ஷிப் ஸ்லாப்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல நீங்கள் ஒரு காலேஜில் பர்டிகுலர் காலேஜில் ஒரு கோர்சஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப்லேயே நீங்கள் மெயின்டைன் ஆகணும் ஃபீஸில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சிஜிபிஏ, அதாவது ஒவ்வொரு செமஸ்டர் முடிச்ச வாட்டியும் உங்களோட மார்க்ஸை சிஜிபிஏயாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த சிஜிபிஏ வந்து 8க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்லாப் ஒன்லேயே உங்களால்
கன்சிடர் பண்ணி அந்த ஃபீஸில் தான் நீங்கள் படிக்க முடியும். சப்போஸ் வந்து இப்போ வந்து தேர்ட் செமஸ்டரில் நான் வந்து 8 சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணல, 7.5க்கு வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த செமஸ்டரில் நீங்கள் 7.5 சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணீங்களோ அடுத்த செமஸ்டரில் இருந்து நீங்கள் வந்து செகண்ட் கேட்டகரி, அதாவது செகண்ட் ஸ்லாபில் இருக்கிற ஃபீஸை தான் நீங்கள் பே பண்ணி மித்த இருக்கிற எல்லா செமஸ்டருமே நீங்கள் அந்த செகண்ட் ஸ்லாப் ஃபீஸில் தான் நீங்கள் பே பண்ணி ஃபீஸை வந்து கட்டி நீங்கள் படிச்சாகணும். இது ஒரு ரூல். இல்லைப்பா நான் வந்து எஸ்பெஷலி நான் 8 சிஜிபிஏ வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து ஒரு 4th செமஸ்டரில் நான் வந்து 6 சிஜிபிஏ வாங்கிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்பெஷலி நீங்கள் தேர்ட் ஸ்லாபுக்கு வந்துடுவீங்க. தேர்ட் ஸ்லாபில் என்ன ஃபீஸ் இருந்ததோ அந்த ஃபீஸை தான் நீங்கள் ரிமைனிங் இருக்கிற செமஸ்டர் எல்லாமே கட்டி நீங்கள் வந்து காலேஜை ஃபில்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற க்ரைட்டீரியாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்பெஷலி கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுத்து ஸ்லாப் 2ல் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து புக் ஆகி நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க. நீங்கள் வந்து எஸ்பெஷலி என்ன சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 7.5க்கு கீழே இருந்துட்டீங்க, கீழே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஸ்லாப் 3க்குண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு தான் படிக்கணும். 7.5லேருந்து நான் வந்து 8க்கு போயிட்டேன், நான் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நல்லா படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்லாப் 1ல் கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா கன்வெர்ட் ஆகாது. நீங்கள் எஸ்பெஷலி கவுன்சிலிங் மூலமாக எந்த ஸ்லாபில் ஃபீஸை ஜாயின் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த ஃபீஸை தான் மெயின்டைன் ஆகுமே ஒழிய ஸ்லாப் 1க்கு போக முடியாது. பட் வந்து நீங்கள் ஸ்லாப் 2ல் தான் கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுத்து படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 7.5க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா, அதாவது சிஜிபிஏ 7.5க்கு கீழே வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லாப் 3ல் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ரூல் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமிர்தா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணாலும் கரெக்டான சிஜிபிஏ வச்சு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸில் போய் உட்காரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த அமிர்தா யூனிவர்சிட்டி இந்த ரூலை வச்சுருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் ஸ்லாப் 1ல் சீட் எடுத்தாலும் சரி, இல்லை ஸ்லாப் 2ல் சீட் எடுத்தாலும் சரி, நீங்கள் இந்த சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே ஸ்லாப்லேயே நீங்கள் படிக்க முடியும். இல்லை சிஜிபிஏ கொஞ்சம் குறைவாக ஆயிடுச்சினாலும் நீங்கள் வந்து ஸ்லாப் 3க்கு வந்துடுவீங்கிறது ரிமைனிங் வார்னிங்கை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு அமிர்தா கவுன்சிலிங் பற்றி, சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட queries கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த அமிர்தா கவுன்சிலிங் பற்றி டீட்டெயில்ஸ் என்டையர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.